ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாம நடுங்கினவோ அக்னி மழையாக பொழிந்திடுமே. கல்மே ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே, ஆகாம நடுங்கினவோ அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள், மனிதர்களுக்குள் ஏற்படும் மாற்றங்கள், சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகம் மிக துல்லியமாய் தீர்க்கதரிசனமாய் முன்னறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் கடைசி நாட்கள் ஆண்டவர் வாக்கு அருளியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய தூய ஆவி, கடவுளுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் நம் ஒவ்வொரு மேலும் வந்து அமரும்படி ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆம், அந்த ஆவியானவரை இயேசுவின் சீடர்கள் பெற்றுக்கொண்ட விதத்தை வேதம் இவ்வளவு அழகாக சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Acts 2:1-3. When the day of Pentecost had fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவியானவரை வாக்கு அருளினார். அவர் விண்ணகத்திற்கு செல்லும் முன்பதாக கடவுள் சொல்கிறார், நான் மனித வடிவிலே பூமியில் இருந்தேன், இப்பொழுது விண்ணகத்திற்கு செல்கிறேன், தூய ஆவியானவராய் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்லுகிறார். ஆம், தேவாதி தேவன் எப்படி இயேசுவாய் சரீரத்தில் வெளிப்பட்டாரோ அப்படியாய் ஆவியானவராய் பெந்தேகோஸ்தே நாளென்று அவருடைய பிள்ளைகளின் மேல் இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த நாளிலே கடவுளுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்குகிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஓரிடத்தில், ஒன் அக்கார்ட் அண்ட் ஒன் பிளேஸ் என்று எழுதியிருக்கிறது, ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள், வேண்டுதலில் தரித்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காற்று, பலத்த காற்று அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்புகிறது. நிரப்பும் பொழுது பாருங்கள், கடவுளுடைய ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறார். அந்த காட்சி எப்படி இருந்ததாம்? அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்படுகிறது. அந்த நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிறது. இதுதான் ஆச்சரியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் ஒரு மனதோடு ஓரிடத்தில் கூடி வேண்டுதலிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள் என்று அவர் பிள்ளைகளுக்கு சொல்கிறார். ஆகவே தான் நாம் தேவாலயத்திற்கு போகிறோம், திருச்சபைக்கு போகிறோம், ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெப குழுவாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆம், 2 அல்லது 3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். அதற்குத்தான் இந்த குழு பிரார்த்தனை, அதற்குத்தான் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்க ஆசையாய் அந்த காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற என் மேலும் உடைய ஆவியானவர் வந்து இறங்குங்க, அக்கினியாய் இறங்கி வருங்க. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை
கடவுளுடைய சுபாவம் நிறைந்ததாயும் கடவுளுடைய வல்லமை நிறைந்ததாயும் மாறுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஐயோ எனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது, ஆசை இருக்கிறதுனால் என்னிடத்தில் வல்லமை இல்லை, என்னிடத்தில் தெய்வீக கிருபை இல்லை என்று ஒரு வேளை தடுமாறி யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு கேளுங்கள். கடவுளே, இயேசு ராஜா, நீர் இவ்வாக்கு அருளின அந்த தூய ஆவியானவர் உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் கொடுப்பார். ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் நமக்குள் தெய்வீக சுபாவமும் தெய்வீக வல்லமையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உம்முடைய ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகா, நீர் இந்த பூமியில் வாழ்ந்த போது ஒரு தீர்க்கதரிசி யோவான் என்பவர் சொன்னார், நீர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று. அப்படியாய் உம்முடைய சீடர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்ற அந்த ஞான ஸ்நானத்தை கொடுத்தீர். எங்களுக்கும் அந்த அக்கினியான அபிஷேகம், அக்கினியான பரிசுத்தாவின் நிறைவை எங்களுக்கு தந்து உம்முடைய ஆவியினால் நாங்களும் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.